Hello friends, welcome to zaagzoogkitchen. இன்னைக்கு நம்ம zaagzoogkitchenல பார்க்க போறது ரமதான் ஸ்பெஷல் இஃப்தார்ல செய்யக்கூடிய மொறுமொறுன்னு இருக்கக்கூடிய அரிசி போண்டாவும் அதுக்கேற்ற மாதிரி பக்காவா பூண்டு சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம். நம்ம செய்யற இந்த போண்டா வந்து டீ கடையில எல்லாம் இருக்கும்ல, அதே மாதிரி நல்ல கிறிஸ்பியா டேஸ்டா இருக்கும். ஒரு கப் பச்சரிசி, ஒரு உருளைக்கிழங்க பயன்படுத்தி குறைஞ்ச பொருட்களை வச்சு ஈஸியா செஞ்சிடலாம். ஸ்கூல் விட்டு வர குட்டீஸ்க்கு இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்பி திரும்ப அடிக்கடி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. மொறுமொறுன்னு இருக்கக்கூடிய இந்த அரிசி போண்டாவை இந்த பூண்டு சட்னியோட சேர்த்து சாப்பிட்றப்ப அம்புட்டு ருசியா இருந்தது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான அரிசி போண்டா அண்ட் பூண்டு சட்னி செஞ்சிடலாமா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் அரிசி போண்டா செய்யறதுக்கு அரிசியை ஊற வச்சுக்கலாம். பவுல்ல ஒரு கப் பச்சரிசி, அதாவது 200 கிராம் பச்சரிசி சேர்த்துக்கிறேன். நீங்க இந்த போண்டா செய்யறதுக்கு ரேஷன் பச்சரிசி கூட பயன்படுத்திக்கலாம். இந்த அரிசியில தண்ணி ஊற்றி நல்லா கலஞ்சுக்கணும். இப்போ அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். இப்போ அரிசி வந்து 2 மணி நேரம் ஊறிடுச்சு. இந்த அரிசியில இருக்கிற தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு இந்த அரிசியை வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். ஒரு கப் அரிசி தானே எடுத்திருக்கோம், அதனால மொத்தமாவே அரைச்சிக்கலாம். இப்போ இதுல 1/4 கப்பு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு கொரகொரப்பா இல்லாம ரொம்ப நைஸா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாவே அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நைஸா அரைச்சதும் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கிறேன். இந்த சைஸ் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை வந்து வேக வச்சுட்டு இந்த மாதிரி ரஃபா கட் பண்ணிட்டு இப்போ இதை வந்து அரிசி அரைச்சிருந்தோம்ல அந்த ஜார்லயே சேர்த்துக்கணும். இப்போ இதுல தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நைஸா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். உருளைக்கிழங்கு ஏற்கனவே வேக வச்சிருக்கிறதுனால ஈஸியா அரைப்பட்டுரும். இந்த அளவு அரைச்சதும் இப்போ இதை வந்து நம்ம ஏற்கனவே அரிசி மாவு அரைச்சிருந்தோம்ல அதோட இதை சேர்த்துக்கணும். இப்போ இந்த மாவுல சீரகம் 1/2 டீஸ்பூன், பொடியா கட் பண்ண இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இஞ்சி சேர்க்கிறப்ப டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இது கூடவே பொடியா நறுக்குன 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த மாவுக்கு தேவையான உப்பு, அதாவது 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதுல பொடியா நறுக்குன கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். லாஸ்டா 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டு இதை வந்து நல்ல கைகளை வச்சுட்டு கலந்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இதுல கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம தான் இந்த மாவு கலந்துக்கணும். இப்போ இந்த அளவு கலந்ததுக்கு அப்புறம் இப்போ இந்த மாவு வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுக்கலாம். அதுக்குள்ள இந்த அரிசி மாவு போண்டாவுக்கு ஏத்த மாதிரி இன்ஸ்டன்ட்டா ஒரு பூண்டு சட்னி செஞ்சிடலாம். மிக்ஸி ஜார்ல 1/4 கப்பு பூண்டை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கணும். இப்போ இதுல கோபுரம் மாதிரி 1 டீஸ்பூன் ஃபுல்லா வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். நான் கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு, அதாவது 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 1/4 கப்பு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். சட்னி வந்து நம்ம குக் பண்ணாம தான் ராவா இருக்கு, அதனால தாளிச்சிக்கலாம். பேன்ல 1/2 குழிக்கரண்டி வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்தாதான் இந்த பூண்டு சட்னி வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு பொரிஞ்சதும் நம்ம அரைச்ச பூண்டு மிளகாத்தூள் பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கணும். ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அலசி இதில் சேர்த்துக்கிறேன். மசாலா தண்ணியா இருக்கு பாருங்க. இப்போ அடுப்பு வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த மசாலாவை 5 to 8 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணிக்கணும். இது குக் ஆனதும் நல்லா கெட்டியாயிரும். அப்பப்ப கலந்து விட்டுக்கலாம். இப்ப சட்னி வந்து ஓரளவுக்கு கெட்டியாயிருச்சு. இப்போ இந்த காரத்தை வந்து நம்ம பேலன்ஸ் பண்றதுக்காக இந்த அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வெல்லம் சேர்த்து செஞ்சு பாருங்க, டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். இப்போ கொஞ்ச நேரத்திலேயே சட்னில இருந்து எண்ணெயெல்லாம் மேல பிரிஞ்சு சட்னி வந்து நல்லா கெட்டியாயிருச்சு. இப்போ காரசாரமான பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாத்தி வச்சுக்கலாம். இப்போ அரிசி போண்டா சுடுறதுக்காக மாவு அரைச்சிருந்தோம்ல அந்த மாவுல ஒரு சிட்டிகை ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். சோடா கரையிற அளவுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி ரொம்ப சேர்த்தக்கூடாது. இப்போ இதை மறுபடியும் நல்லா கைகளால கலந்துக்கணும். நம்ம கைகளால கலக்கிறப்பயே மாவு வந்து லூஸ் ஆயிட்டே தான் இருக்கும். மாவு வந்து ரொம்ப தண்ணியா இல்லாம கெட்டியா இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், மாவு வந்து தண்ணியா இருந்துச்சுன்னு வைங்களேன், போண்டா வந்து ஷேப் இல்லாம வால் போண்டா மாதிரி ஆயிரும். போண்டா எண்ணெயில சேர்க்கறதுக்கு முன்னாடி கைகளை வந்து தண்ணியால நினைச்சுக்கோங்க. இப்போ போண்டா ஃப்ரை பண்ணிடலாமா? கடாயில் ஆயில் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் அடுப்பை வந்து மிதமான தீயில வச்சுட்டு கையில வந்து தண்ணியை நினைச்சிட்டு ஒவ்வொரு போண்டாவா இந்த மாதிரி எண்ணெய்க்குள்ள சேர்த்துக்கணும். எண்ணெயில வந்து எவ்வளவு போண்டா போட முடியுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எண்ணெயில நம்ம போண்டா சேர்க்கிறப்ப ஒன்று ஒட்டுற மாதிரி தான் இருக்கும், பரவாயில்ல. இப்போ அடுப்பை வந்து மிதமான தீயில வச்சுட்டு தான் இந்த போண்டா வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ ஒரு ஃபோர்க்கை வச்சுட்டு இந்த மாதிரி போண்டாவை தனித்தனியா நம்ம பிரிச்சு விட்டுக்கணும். இப்போ பார்த்தாலே தெரியும் ஒரு சைடு நல்லா வெந்துட்டு இருக்கு பாருங்க. இப்போ இதை திருப்பி விட்டு நல்ல பொன்னிறமா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ எண்ணெயில சலசலப்பெல்லாம் அடங்கி போண்டா வந்து நல்ல கோல்டன் ப்ரௌனா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க. போண்டா பாக்குறதுக்கே நல்ல கிறிஸ்பியா டெம்டிங்கா கலர்ஃபுல்லா இருக்கு. இப்போ எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு இதை வந்து டிஷ்யூல எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி நெக்ஸ்ட் பேட்ச் மாவு சேர்த்துட்டு போண்டாவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லா போண்டாவுமே நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். போண்டா எவ்வளவு கிறிஸ்பியா இருக்கு பாருங்க, சவுண்டை கேளுங்க. மொறு போண்டாவை பூண்டு சட்னியோட சேர்த்து சாப்பிட்றப்ப அடடா டேஸ்ட் வந்து ஜம்முன்னு இருந்துச்சு. கண்டிப்பா எல்லோருக்கும் பிடிக்கும். இந்த மழைக்காலத்துல டீயோட இந்த போண்டாவை சேர்த்து வச்சு சாப்பிட்டுட்டு சொல்லுங்க எப்படி இருந்ததுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த அரிசி போண்டா அண்ட் சட்னி ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.